Sendermap. You dare to dream, we care to accomplish. Hi, hello SSC aspirants. CSSL எக்ஸாமோட டே 4ல் என்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி டேஸில் என்னென்ன டாப்பிக்லேருந்து என்னென்ன கொஸ்டின் வேணும் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டே 4ல் என்ன டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறத வாங்க இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆப்டிடியூடு. ஸோ ஆப்டிடியூடில் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டத்துலேருந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நம்பர் சிஸ்டத்துலேருந்து 2 கொஸ்டின், அடுத்தது சிம்பிளிஃபிகேஷன்லேருந்து வந்து என்னென்னா ஒரு பேட்சில் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இன்னொரு பேட்சில் வந்து 3 கொஸ்டின் வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சில நேரம் பார்க்குறப்ப நமக்கு என்னென்னா இந்த நம்பர் சிஸ்டமும் சிம்பிளிஃபிகேஷனும் சேமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பர்சன்டேஜ் வெறும் பர்சன்டேஜ்லேருந்து வந்து என்னென்னா ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பர்சன்டேஜுங்கிறப்ப மற்றது ப்ராஃபிட் அண்ட் லாஸு, தென் வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அதுவும் சேர்த்து சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த இதில் வந்து என்னென்னா வெறும் பர்சன்டேஜிலேருந்து ஒரே கொஸ்டின் வந்து கேட்டிருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரேஷியன் ப்ரொபோர்ஷனில் வந்து என்னென்னா ஒரு சில பேட்சில் வந்து 2 கொஸ்டினும் இன்னொன்றில் வந்து 3 கொஸ்டினும் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆவரேஜிலேருந்து வந்து ஒரு கொஸ்டின், இன்னொன்றில் வந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அதேமாரி சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இதுலேயும் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து என்னென்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேருந்து எல்லா பேட்ச்லேயுமே வந்து 2 கொஸ்டின் இருக்கும். சில நேரங்கள் வந்து ரெண்டுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், அல்லது ரெண்டுமே வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கலாம், அல்லது கலந்தும் இருக்கலாம். ஓகேங்களா? அதேமாரி சில நேரம் வந்து என்னென்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸும் கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேருந்து வந்து 2 to 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. டைம் அண்ட் ஒர்க்லேருந்து வந்து 2 to 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தென் அல்ஜிப்ராலேருந்து வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்புறம் ஜாமெட்ரிலேருந்து வந்து 2 கொஸ்டின். ஸோ இதில் ஜாமெட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கிள் பேஸ் பண்ணி கேட்டிருந்துருக்காங்க. ஓகேங்களா? சர்க்கிள் ஒரு பேட்சில் வந்து சர்க்கிள் கேட்டிருக்காங்க, இன்னொன்று வந்து ட்ரையாங்கிள் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கம்பல்சரி இதில் வந்து 2 கொஸ்டின் வந்து இருக்கும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிகனாமெட்ரிலேருந்தும் 2 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? மென்சுரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 1 to 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. இது எதுலேருந்து கேட்டிருந்தாங்கன்னா வந்து 3Dயில் வால்யூம் பேஸ் பண்ணி வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு கொஸ்டின் வந்து வால்யூமில் இருந்துச்சு, இன்னொரு கொஸ்டின் வந்து என்னென்னா 3D பேஸ் பண்ணி வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, தென் சர்ஃபேஸ் ஏரியாலேருந்து வந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் டேட்டா இன்டர்பிரிட்டேஷன்லேருந்து 2 to 3 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து கேட்டிருக்கக்கூடிய சில எக்ஸாம் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? ஸோ என்னென்ன டாப்பிக்லேருந்து என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கிறதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ்லேருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஃபைண்ட் த ஆவரேஜ் ஆஃப் த நேச்சுரல் நம்பர் ஃப்ரம் 1 to 16. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 1லேருந்து 69 வரைக்கும் இருக்கக்கூடிய முதல் எண் அந்த 69 இயல் எண்களோட சராசரி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது நேச்சுரல் நம்பர்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுனா நமக்கு தெரியும் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 1லேருந்து எவ்வளோன்னா 69 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நம்பர்ஸையும் கூட்டிகிட்டு கிடைக்கக்கூடிய ஆவரேஜ் கேட்குறாங்க. ஸோ இது ஜென்ரலாக ஈஸியாக போடலாம். ஸோ டோட்டலுக்கு என்ன ஃபார்முலா போடுவோம்? SN = n/2 × a + lன்னு மட்டும் போடுவோம். ஸோ இது வந்து கூடுதல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆவரேஜ்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் இந்த எண்ணை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஏன்னா ஃபஸ்ட் லெட்ரு, எல்லுனா லாஸ்ட் நம்பரு. ஸோ 1 + 69 / 2. ஸோ அப்போ 70 / 2 வரும். ஸோ = 35. ஸோ அப்போ என்ன அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து 35. ஸோ 1லேருந்து 69 வரைக்கும் இருக்கக்கூடிய இயல் எண்களோட ஆவரேஜ் சராசரி என்ன அப்படின்னா 35. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 40% of CP = 70% of SP. ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அதாவது என்னென்னா ஒரு பொருளோட விற்பனை விலையோட 40%, அதே பொருள் விற்பனையோட விலையோட 70%, அதே பொருளோட காஸ்ட் ப்ரைஸோட 40% ஈக்குவல்னு சொன்னால் நமக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இது ப்ராஃபிட்டா அப்படின்னு யோசிக்கணும். ஸோ இதில் ப்ராஃபிட் ஆர் லாஸ் பர்சன்டேஜ் அப்படி தான் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்டா லாஸான்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ என்னென்னா ஒரு பொருள் 40 ரூபாய்க்கு வாங்குற ஒரு பொருளோட 40%, ஸோ அதோட செல்லிங் ப்ரைஸோட 70% ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஆப்வியஸாக பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒரு பொருளை 70% விற்றுட்டு அது வந்து காஸ்ட் ப்ரைஸோட 40% தான் ஈக்குவலாக இருக்குன்னா அது கண்டிப்பாக லாஸ் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இது டேரெக்டாக அப்படி எடுத்துக்கலாம். 40% சிபின்னே வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 70%
எஸ்பி. ஸோ எல்லாம் அடித்து போட்டோம்னா 4CP = 7 எஸ்பின்னு வரும். ஸோ நமக்கு என்ன ப்ராஃபிட்டாக லாஸ் தானே கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி லாஸ் பர்சன்டேஜ் தான் இது. ஸோ லாஸ் பர்சன்டேஜ்னால் 7லேருந்து 4 போச்சுன்னா ரெமே 3 இருக்கும். ஸோ அப்போ இங்கே 3 காஸ்ட் ப்ரைஸ் என்னது 7 × 100. ஸோ அடித்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 42 சம்திங் வரும். ஓகேங்களா, ஆன்சர் வந்து 42.875 அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து இதுதான். ஸோ ஆக்சுவலி ப்ராஃபிட் கிடையாது, லாஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இஃப் A and B complete your work in 15 days, the same work A, B and C complete in 30 days, and the same work C and A complete in 45 days. So in how many days A, B and C complete the same work? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, AB சேர்ந்து ஒரு வேலையை 15 நாளில் முடிப்பாங்க. அதேமாதிரி பியும் சியும் சேர்ந்து 30 நாளில் முடிக்கிறாங்க. சியும் ஏவும் சேர்ந்து வந்து 45 நாளில் முடிக்கிறாங்க. ஸோ அப்போ இவங்க 3 பேர் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா எவ்வளோ நாளில் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஈஸியாக எப்படி போகலான்னா 1/15 + 1/30 + 1/45. ஸோ கீழே டினாமினேட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா 19 வரும். ஸோ இது வந்து 90 வரணும்னா 6. ஸோ இங்கே 90 வரணும்னா 3, தென் ப்ளஸ் இங்கே வரணும்னா 2. ஸோ அப்போ 6 3 9, 9 + 2 11/19 இருக்கும். ஸோ இது இவங்க 3 பேர் சேர்ந்து செய்கிறது. ஸோ எல்லாமே A + B, B + C, C + A அப்படின்னு இருக்கிறனால கீழே 1/2ன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சது. ஸோ அப்போ 11/180. இது சால்வ் பண்ணி போட்டிங்கன்னா 180/11 வரும். ஸோ இதுக்கு என்ன ஆன்சரோ அதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 352 ஸ்கொயர் மீட்டர். டயாமீட்டர் வந்து 14 சென்டிமீட்டர். ஃபைண்ட் த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ என்ன எது கொடுத்துருக்காங்கன்னா சிலிண்டரோட என்ன கேட்டிருக்காங்க, TSA, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்முலானா 2/r × H + R. ஸோ இதுக்கான ஃபார்முலா இவங்க கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, ஸோ இதுதான் ஒரு சிலிண்டர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ டோட்டல் அதாவது இவங்க கொடுத்துருக்க இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது வந்து என்னென்னா இந்த பார்ட்டோட ஏரியா. ஓகேங்களா, ஸோ இந்த பார்ட்டோட ஏரியா மட்டும் அவங்க கொடுத்துருக்காங்க 352 ஸ்கொயர் மீட்டரு. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க எவ்வளோ 14 சென்டிமீட்டர். அப்போ ரேடியஸ் எவ்வளோ வந்திருக்கும் 7 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு நம்ம ஃபஸ்ட்டு என்னென்னா இதுதான் ஃபார்முலா. இதுக்கு வந்து நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஹைட்டு. ஓகேங்களா, ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா வச்சுட்டு இந்த ஹைட்டு வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஹைட்டு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். ஓகேங்களா, ஸோ அடுத்தது ரீசனிங்கில் என்னென்ன இதுலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ ரீசனிங்கில் சிலாஜிசமில் வந்து என்னென்னா 2 to 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அதேமாதிரி இந்த சிலாஜிசமில் படிக்கிறப்போ அதாவது அந்த கொஸ்டினை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. எதிலிருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன டாப்பிக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்க்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா அந்த விஷயத்தை பற்றி பேசிக் நாலேஜ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க சிலாஜிசம் பற்றி. ஸோ அதேமாதிரி ஃபிகர் சீரீஸில் பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிளட் ரிலேஷனு அண்டு கோடர்லேருந்து வந்து கோடிங் அண்ட் டீகோடிங்லேருந்து வந்து என்னென்னா 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. லெட்டர் சீரீஸ்லேருந்து எவ்வளோனா 2 கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ நம்பர் சீரீஸ் மாதிரி லெட்டர் சீரீஸு அதுலேருந்து 2 கொஸ்டின் வந்து கேட்டிருந்துருக்காங்க. ஃபிகர் கவுண்டிங்கில் வந்து 1 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது வந்து என்னென்னா ஒரு பேட்சில் வந்து ட்ரையாங்கிள் பேஸில் கேட்டிருந்தாங்க, இன்னொன்றில் வந்து என்னென்னா ஸ்கொயர் கவுண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ 2 பேட்ச்லேயுமே வந்து என்னென்னா ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ என்ன அப்படின்னா ஒரு பேட்சில் வந்து ட்ரையாங்கிள் பேஸில் கேட்டிருந்தாங்க, இன்னொன்றில் வந்து என்னென்னா ஸ்கொயர் கவுண்ட் பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் டைரக்ஷன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் கேலண்டர்லேருந்து 2 கொஸ்டின். ஸோ ஃபஸ்ட்டு 2 நாள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து என்னென்னா டே 4ல் கேட்டிருந்த ஒரு கொஸ்டின், ரீசனிங் கொஸ்டின். ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே 75 இங்கே கொஸ்டின் மார்க்கு, இந்த கொஸ்டின் மார்க் வந்திருக்கிற இடத்துல தான் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ 188 269 369 490. ஸோ இந்த மாதிரி நம்பர் சீரீஸ்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது டிஃப்ரென்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். ஸோ கொஸ்டின் மார்க் எங்கே இருக்குதுன்னு பார்க்கணும். கொஸ்டின் மார்க் இங்கே ஃபஸ்ட்லேயே இருக்குங்களா, ஸோ அப்போ நம்ம லாஸ்ட்லேருந்து இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சப்போஸ் எனக்கு லாஸ்ட்டில் கொஸ்டின் மார்க் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு போகணும். ஸோ இப்போ இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 121 இருக்கும். ஸோ இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 100. ஸோ இது 2க்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 81 இருக்கும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்க என்னன்னா இது எல்லாமே ஸ்கொயர் வேல்யூஸ், பர்ஃபெக்ட் ஸ்கொயரு.
ஸோ இது வந்து என்னது 11, இது வந்து 10, இது வந்து என்னென்னா 9. ஸோ அப்போ இங்கே என்ன வரும்னா 68 ஸ்கொயர் 64ன்னு வரணும். அதே மாதிரி இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 8ங்களா, அப்போ இங்கே 7, ஸோ 49ன்னு வரணும். ஸோ அப்போ 75 + 49ன்னு போட்டிங்கன்னா 4 மீதி 1, ஸோ 7 11 12 124ன்னு வரணும். கொஸ்டின் மார்க் வந்திருக்கிற இடத்துல. ஸோ இது 124ன்னு போட்டுக்கிட்டோம்னா நமக்கு அடுத்தது 188 வரணும். ஸோ இங்கே என்ன வரணும் 64 கூட்டணுங்களா. ஸோ 64 கூட்டினா 8 8 188. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும்னா 124. எல்லா டிஃப்ரென்ஸுமே என்னது 121ன்னு வந்திருக்கு, 100ன்னு வந்திருக்கு, இங்கே 81. எல்லாமே வந்து என்னென்னா ஏதோ ஒரு நம்பரோட பர்ஃபெக்ட் ஸ்கொயர் வேல்யூஸ் தான். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் கேட்பாங்க. இப்போ கேட்குறது எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்காக தான் கேட்டுட்ருக்காங்க. ஓகேங்களா. சிஹெச்எஸ்எல் இந்த தடவை இன்றைக்கி முடிஞ்ச வரைக்குமே எல்லாமே என்னென்னா பேசிக்காக தான் கேட்டுட்ருக்காங்க. பேசிக்கு சில இடங்களில் வந்து மாடரேட்டாக கேட்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அது மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ அடுத்தது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட்டிங்லேயே வந்து 3 கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வந்து 2 கொஸ்டின் கேட்டுருங்க. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் வந்து 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் படிச்சிருந்தாலும் இந்த சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸு கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அதுக்கு எங்கேருந்து படிக்கலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு என்சிஆர்டி புக்ஸை யூஸ் பண்ணுங்கள். அதுவும் இல்லை அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக என்ன விஷயங்கள், ஏதாவது ஒரு வேர்டு வந்து இப்போ ஹிந்து மெட்ரோ ப்ளஸ் ஹிந்து நியூஸ் பேப்பரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து என்னென்னா ஒரு வேர்டை வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க, ஏதோ ஒரு வேர்டு. ஸோ அந்த மாதிரி வேர்டு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கிற வேர்டெலாம் பார்த்துக்குங்க. அதுக்கான அக்ரானிம்ஸ் யூஸ் பண்ணி எல்லாமே ஃபுல்லாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கு ஆண்டனிம்ஸு சினானிம்ஸு மீனிங்ஸு, ஸோ ஏதோ ஒரு அக்ரானிமாக இருக்குன்னா அதோட அப்ரிவேஷன் என்ன, ஸோ அந்த மாதிரி எல்லாமே A to Z பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து ஸ்பெல்லிங் எரர்ஸ் வந்து 2 to 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு 4 வேர்டு கொடுத்துட்டு அதில் எது கரெக்டாக இருக்குது, எதோடைய இது ஸ்பெல்லிங் வந்து இன்கரெக்டாக இருக்குதுன்னு கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி கொஸ்டின் வந்து 2 to 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் வந்து 2 கொஸ்டின். ஸோ இது சாலிடாக எல்லா பேட்ச்லேயுமே வந்து இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் 2 கொஸ்டின் வந்து இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் வந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் வந்து 3 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் காம்ப்ரிஹென்ஷனில் 4 to 5 கொஸ்டின். ஸோ மோஸ்ட்லி 5 கொஸ்டின் வரைக்கும் இருக்கும் காம்ப்ரிஹென்ஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ அடுத்தது வந்து ஜிகே. ஸோ ஜிகேயில் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். எஸ்எஸ்சி படிக்கிறவங்களுக்கு எப்போவுமே எந்த பார்ட் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னா இந்த ஜிகே பார்ட் தான் டஃப்பாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி படிக்கிறவங்கள ஜிகே நல்லா படிப்பாங்க, ஆப்டிடியூடு அவ்வளோவா படிக்க மாட்டாங்க. ஓகேங்களா. ஸோ பட் இந்த எஸ்எஸ்சிக்கு படிக்கிறவங்க இங்கிலீஷும் ஆப்டிடியூட் ரீசனிங் நல்லா படிப்பாங்க, இந்த ஜிகே பார்ட் அவ்வளோவா படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் என்னென்னா இந்த ஜிகே பார்ட் எப்போவுமே டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஜிகேயில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்து உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேங்களா. அதே மாதிரி எந்தெந்த பார்ட்டில் இருந்தாலும் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகங்கிறதையும் உங்களுக்கு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். விச் டெல்லி சுல்தானேட் ரூலர் இம்ப்ளிமெண்டட் த ரூல் ஆஃப் பிளட் அண்ட் அயான். ஸோ நான் என்னோடய கம்யூனிட்டி மீட்டிங்கோ அல்லது வந்து கிளாஸோ கவனிச்சிருந்தீங்கன்னா சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கிறீங்கன்னா முகல்ஸை பற்றியும் டெல்லி சுல்தான்ஸை பற்றியும் நல்லா படிச்சுக்குங்க. ஸோ அவங்களோட புதுசாக ஏதோ ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்களோட ஆர்கிடெக்சரு, அவங்களோட கிங்ஸ் அண்ட் குயின்ஸோட மோனார்கி இதெல்லாம் நல்லா படிச்சுங்கன்னு சொல்லிட்டு நான் கம்யூனிட்டி மீட்லேயும் வந்து தென் வந்து கிளாஸ்லேயும் அடிக்கடி சொல்லிட்டு இருந்திருப்பேன். ஓகேங்களா. ஸோ என்ன அப்படின்னா எப்போவுமே வந்து நீங்கள் ரயில்வேவோ எஸ்எஸ்சியோ 2 எக்ஸாமில் எது எழுதினாலும் சரி இந்த முகல்ஸை பற்றியும் டெல்லி சுல்தான்ஸை பற்றியும் கொஸ்டின் கம்பல்சரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெல்லி சுல்தான் பற்றி கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா பிளட் அண்ட் அயான் அப்படிங்கிறத வந்து யார் வந்து இன்ட்ரோ பண்ணி விட்டாங்க அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு கேட்டுறாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னா கியாசுதீன் பால்பன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார். யாருன்னா கியாசுதீன் பால்பன். ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சேர்மன் ஆஃப் நியூக்ளியர் எனர்ஜி கமிஷன். ஸோ சில இடங்களில் நியூக்ளியர் எனர்ஜின்னு இருக்கும், சில இடங்களில் வந்து அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதுக்கான சேர்பர்சன் யார் அப்படின்னா அஜித் குமார் மொஹாந்தி அப்படின்றவர் தான் வந்து இதோட சேர்பர்சனாக இருக்கார். ஸோ இதே மாதிரி என்னென்னா இந்த கொஸ்டினை ரிலேட் பண்ணி அடுத்து வரக்கூடிய பேட்சில் வேறு என்ன கேட்கலாம்னா ஏதாவது கமிஷன், மற்ற கமிஷன் இப்போ எலெக்ஷன் கமிஷனு, சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனு, அப்புறம் க்ரீன் ட்ரிபியூனலு, ஸோ அதுக்கப்புறம் வந்து உமன்ஸ் கமிஷன், அதுக்கப்புறம் வந்து எஸ்சி/எஸ்டி கமிஷன், அதுக்கப்புறம் வந்து ஓபிசி கமிஷன், இந்த மாதிரி கமிஷனோட சேர்பர்சன் யார் யார் அப்படின்னு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அடுத்து வரக்கூடிய எக்ஸாம் யார் யாருக்குலாம் இருக்கோ அவங்களாம் இது வரைக்கும் கேட்ட கமிஷன்லாம் விட்டுருங்க. ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹியூமன் ரைட்ஸ் கமிஷனு, எலெக்ஷன் கமிஷனு,
சிபிஐ, சிவிசி, அதுக்கப்புறம் சீஃப் இன்ஃபர்மேஷன் கமிஷனர் யார், ஆர்பிஐ கவர்னர் யார், இந்த மாதிரி லிஸ்ட்டில் வந்து நல்லா பார்த்துங்க. ஸோ அதுலேருந்து கம்பல்சரி ஒரு கொஸ்டின் வரும். ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் ஆன் டிமானிட்டைசேஷன், அதாவது 2016 வந்து மதிப்பிழப்பு அந்த நடவடிக்கை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்தாங்க. அதுலேருந்து கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதில் வந்து என்னென்னா இப்போ 2016 டிமானிட்டைசேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஸோ 2016 நவம்பர் 8 வந்து அதை வந்து இந்திய பிரதமர் மோடி வந்து அறிவித்தாங்க. ஸோ என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் இப்போ புழக்கத்தில் இருக்கக்கூடிய 500 ரூபாய் நோட்டும் 1000 ரூபாய் நோட்டும் இனிமேல் செல்லாது அப்படின்னு அறிவித்தாங்க. எதுக்காக இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டில், அதாவது நாட்டில் இருக்கக்கூடிய கள்ளப்பணத்தை வந்து ஒழிக்கணும், கள்ள நோட்டுகளை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக கொண்டு வந்தாங்க. அதே சமயம் வந்து என்னென்னா, இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணணும், அதை வந்து அதிகப்படுத்தணும், மக்கள்கிட்ட வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிமானிட்டைசேஷன் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எப்போல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னா, 1946 ஒரு தடவை கொண்டு வந்திருக்காங்க, 1978 கொண்டு வந்திருக்காங்க. 1978 கொண்டு வரும்போது 1000, 5000, 10,000 ரூபாய் நோட்டில் இருந்திருக்கு. ஸோ அந்த நோட்லாம் வந்து இனிமேல் செல்லாது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் ரஞ்சி டிராஃபி. ஸோ நம்ம கம்யூனிட்டி மீட்டில் வந்து சொல்லியிருப்பேன், ஸ்போர்ட்ஸ் பற்றி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த கிரிக்கெட் நியூஸ் பற்றி படிக்கிறப்போ வேர்ல்டு கப்பு, அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஐபிஎல், ரஞ்சி டிராஃபி இதெல்லாம் பற்றி படிங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ இதில் வந்து என்னென்னா ரஞ்சி டிராஃபி பற்றி 4th டேயில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரஞ்சி டிராஃபி பற்றி கேட்டிருக்காங்கன்னா எக்ஸாக்டாக என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னு தெரில, பட் ரஞ்சி டிராஃபிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதிலிருந்து என்ன கேட்டிருக்கலாம், என்ன மாதிரி படிச்சிருந்தால் நம்ம இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம்னா, ரஞ்சி டிராஃபி எந்த கேமோட ரிலேட்டடானது. ஸோ ரஞ்சி டிராஃபி என்னென்னா கிரிக்கெட் கேமோட ரிலேட்டடானது. ஓகேங்களா. ஸோ இது இந்தியாவுக்குள்ளே, அதாவது இந்தியாவுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மேட்ச். ஓகேங்களா. ஸோ எப்படி ஐபிஎல் வந்து இந்தியாவுக்குள்ளே நடக்குது, ஆனால் என்ன ஐபிஎல்லில் ஃபாரின் பிளேயர்ஸ் வரல, பட் ரஞ்சி டிராஃபியில் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ்லாம் கிடையாது, இந்தியன் பிளேயர்ஸ் மட்டும்தான் விளையாடுவாங்க. ஓகேங்களா. ஸோ இது இந்தியாவுக்குள்ளே வந்து நடக்கும். ஸோ இது லாஸ்ட் மேட்ச் எங்கே நடந்துச்சு அப்படின்னா, சமீபத்தில் வந்து மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் தான் இதோட ஃபைனல் மேட்ச் வந்து நடந்துச்சு. ஓகேங்களா. யார் வின் பண்ணாங்க அப்படின்னா மும்பை டீம் தான் வின் பண்ணுச்சு. ஓகேங்களா. ஸோ மும்பைக்கும் விதர்பா அணிக்கும் இடையில வந்து ஃபைனல் மேட்ச் வந்து நடந்துச்சு. அதில் மும்பை டீம் தான் வந்து வின் பண்ணுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த ரஞ்சி டிராஃபி பார்க்குறப்ப இப்போ 2024 எந்த டீம் வந்து ரஞ்சி டிராஃபி வின் பண்ணுச்சு, லாஸ்ட்டாக அது மேட்ச் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி இந்த ரஞ்சி டிராஃபி கேட்டாங்க அப்படின்னா, இனி வரக்கூடிய காலங்களில் ஐபிஎல் பற்றி கேட்கலாம், T20 வேர்ல்டு கப் முடிஞ்சா ஸோ அதை பற்றி கொஸ்டின் கேட்கலாம், அல்லது அதுக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய 50 ஓவர் வேர்ல்டு கப் மேட்ச் பற்றியும் கேட்கலாம். இதில் வந்து உமன்ஸோட டீம் பற்றியும் உமன்ஸ் மேட்ச் பற்றியும் கேட்கலாம், மற்ற ஸ்போர்ட்ஸ் பற்றியும் கேட்கலாம், ஃபிஃபா பற்றி கேட்கலாம், அல்லது வந்து வரக்கூடிய ஒலிம்பிக்ஸ் பற்றி கேட்கலாம், எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஹூ பில்டு த பிரகதீஸ்வரா டெம்பிள் இன் தஞ்சாவூர், அதாவது தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் ஆலயத்தை கட்டினது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், இது ராஜராஜ சோழன் தான் வந்து கட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லி. அவர் வந்து ஒரு சோழ மரபை சார்ந்தவர். ஸோ ராஜராஜ சோழன் தான் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் விச் பிளேசஸ் டஸ் த அட்டால் டனல் கனெக்ட். ஸோ அட்டால் டனல் கனெக்ட் வந்து அட்டால் டனல் வந்து எந்த பகுதிகளில் வந்து இணைக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அட்டால் டனல் அப்படிங்கிறது என்னென்னா குகைவெளி பாதைன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதுதான் பாறையை குடைஞ்சு அதில் வந்து ரோட்வே போட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அதுதான் டனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, அட்டால் டனல்ங்கிறது வந்து ஹிமாச்சல பிரதேசத்தில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதை பற்றி மிக முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இதுதான் வந்து ரொம்ப லாங்கஸ்ட் டனல். அதாவது இதோட ஹைட் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 10,000 அடி ஹைட்டில் வந்து இருக்குது. ஓகேங்களா. 10,000 ஃபீட் அடி உயரத்தில் வந்து, அதாவது சீ லெவலில் வந்து 10,000 ஃபீட் உயரத்தில் வந்து இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.08 கிலோமீட்டர்ஸு. ஸோ அந்தளவுக்கு லென்த்தாக இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, மிக உயரத்தில் இருக்கக்கூடிய நீளமான சுரங்கப்பாதை வந்து இந்த இதுதான். ஓகேங்களா. ஸோ இது வந்து இதுக்கு முன்னாடி இதோட பேர் என்னவாக இருந்துச்சுன்னா ரோக்டாங் பாஸ் அப்படின்னு இருந்துச்சு, அதாவது ரோக்டாங் டனல் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த மாதிரி நிறையா வேலையெல்லாம் செஞ்சு இதை வந்து அட்டால் டனல் அப்படின்னு பேர் மாற்றிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இது எந்த மலைத்தொடரில் இருக்குது அப்படின்னா, பீர்பஞ்சால் மலைத்தொடரில் வந்து இருக்குது. ஹிமாச்சல பிரதேசத்தில் பீர்பஞ்சால் மலைத்தொடரில் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இது எந்த 2 பகுதியை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டோம்னா, மணாலியும்
லேகுல்ங்கிற பகுதியை வந்து கனெக்ட் பண்ணுது. மணாலி டு லேகுல் அப்படிங்கிற இடத்த 2 சிட்டியை வந்து இது வந்து கனெக்ட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி டனல் கேட்டிருக்காங்கன்னா அடுத்து இதே மாதிரி ரயில்வே டனல் இருக்கும், அல்லது வந்து வேறு ஏதாவது பிரிட்ஜ் இருக்கும். அதே மாதிரி இப்போ போகிபில் பிரிட்ஜ் பற்றி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சேது பிரிட்ஜை பற்றி தெரிஞ்சுக்கலாம். சேது பிரிட்ஜில் இப்போ கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடியது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது கொல்கத்தாவில் பார்த்தீங்கன்னா அண்டர் வாட்டர் டனல் போட்டிருக்காங்க. ஸோ அந்த டனல் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டனல் கேட்டிருக்காங்கன்னா அடுத்தது மேபி அதை பற்றி கேட்கலாம். அதே மாதிரி நேஷ்னல் ஹைவேஸ் பற்றி கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ அது நல்லா பார்த்துங்க. அடுத்தது 100 கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், அதாவது 100வது அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் வந்து பவுண்ட்ரி, அதாவது அந்த பார்டர்ஸை பற்றி கொண்டு வந்திருக்காங்க. அதை வந்து வரையறுக்கிறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோட மாற்றம் எங்கே இருக்குன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஷெட்யூல் 1ல் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஷெட்யூல் 1 அதேமாரி பார்ட் 1. ஓகேங்களா? ஸோ அதில் தான் வந்து என்னென்னா இந்தியாவோட பவுண்ட்ரியில் பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ இந்தியாவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளெலாம் கரெக்டாக வரையறை செஞ்சு அதோட எல்லைகளை வந்து வரையறுத்திருப்பாங்க. ஸோ இது கூட கனெக்டடாக இருக்கக்கூடிய பார்ட் என்னென்னா BRO, அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன். அவங்க தான் வந்து இந்த இது கூட கனெக்ட் ஆனவங்க. தென் வந்து என்னென்னா இந்தியாவிலேருந்து சில பகுதிகள் பங்களாதேஷுக்கும், பங்களாதேஷ்லேருந்து சில பகுதிகள் இந்தியாவுக்கும் கொடுத்து கரெக்டாக எல்லைகளை வந்து வரையறைச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஆக்ட். அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டியை பற்றி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பட் எக்ஸாக்ட் கொஸ்டின் நமக்கு தெரில. ஸோ ஸ்வரன் சிங் கமிட்டினாலே எல்லாத்துக்கும் என்ன ஞாபகம் வரும்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அடிப்படை கடமைகள் தான் ஞாபகம் வரும். ஏன் அப்படின்னா 42வது சட்ட திருத்தம் 1976, அதாவது 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1976 வந்து அடிப்படை கடமைகளை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த அடிப்படை கடமைகள் கொண்டு வர்றதுக்கு யார் ரெக்கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஸ்வரன் சிங் கமிட்டி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள்னு சில பகுதிகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதன் மூலியமாக தான் 42வது சட்ட திருத்தம் 1976 கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 10 அடிப்படை கடமைகள் தான் இருந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து அடிஷ்னலாக வந்து இன்னொரு கடமைகள் சேர்த்து 11 அடிப்படை கடமைகளை இப்போதைக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா பேட்டில் ஆஃப் தரைன், அதாவது என்னென்னா ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, மிடியவல் பார்ட்டு. ஸோ பேட்டில் ஆஃப் தரைன் அப்படிங்கிறது, அதாவது தரைன் அப்படிங்கிற இடத்துல நடந்த போரை பற்றி கேட்குறாங்க. ஸோ இது 2 போர் இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் தரைன் இருக்கும், இன்னொன்று வந்து செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன் அப்படின்னு 2 இருக்கும். அதாவது முதலாம் தரைன் போர் மற்றும் 2ஆம் தரைன் போர்னு 2 இருக்குது. முதலாம் தரைன் போர் எப்போனா 1191 நடந்திருக்கு. 2வது தரைன் போர் 1192 நடந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ 2 தரைன் போருமே யாருக்கு நடுவில் நடந்துச்சு அப்படின்னா முகமது கோரிக்கும் பிருத்திவிராஜ் சவுகானுக்கும் 2 பேர்த்துக்கு நடுவில் தான் நடந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ முகமது கோரி வந்து இந்தியா மேலே படையெடுத்து வரும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த பகுதிகளை ஆட்சி செஞ்சவர் யாருன்னா பிருத்திவிராஜ் சவுகான் தான் வந்து ஆட்சி செஞ்சிருப்பார். அவர் வந்து ஒரு ஹிந்து ரூலர். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து என்னென்னா இவரோட அந்த வீரத்தை வந்து போற்றும் விதமாக தான் வந்து என்னென்னா இஸ்ரோ வந்து இந்த பிருத்திவி அப்படின்னு சொல்லக்கூடிய செயற்கைக்கோள் லான்ச்சிங் வெஹிக்கிளில் வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து இவர் வலிமையானவர். முதல் ஃபஸ்ட்டு பேட்டில் ஆஃப் தரைனில் வந்து என்னென்னா யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிருத்திவிராஜ் சவுகான் வந்து ஜெயிச்சிருவார், முகமது கோரி வந்து தோற்றுருவார். 2வது வாரப்போ வந்து என்ன பண்ணுவார்னா முகமது கோரி வந்து தன்னோட படைபலத்தில் வந்து பெருக்கிக்கிட்டு வருவார். பட் நம்ம பிருத்திவிராஜ் சவுகான் என்ன பண்ணிடுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தான் நம்ம அவனை ஜெயிச்சிட்டோமே, ஸோ அதனால் இந்த தடவையும் ஜெயிச்சிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பார். பட் முகமது கோரி முன்னாடி இருந்த பலத்தோட இன்னும் தன்னுடைய வலிமையை வந்து பெருக்கிக்கிட்டு 2வது பேட்டில் ஆஃப் தரைனில் வந்து என்னென்னா பிருத்திவிராஜ் சவுகானை தோற்கடிச்சிருவார். ஓகேங்களா? ஸோ இதுதான். இதே மாதிரி வந்து மற்ற போரும் கேட்கலாம். ஸோ கர்நாடகா போர், மைசூர் போர், மராத்தா போர், அதுக்கப்புறம் வந்து பானிபட் போர். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது பேட்டில் அல்லது வார் பற்றி கேட்குன்னா அந்த வார்ஸ் பற்றி கேட்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன் PM பிராணம் ஸ்கீமு, அதாவது PM பிராணம் ஸ்கீம்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் பற்றி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ PM பிரதான் மந்திரி பிராணம் ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து என்னென்னா 2023-24 பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட ஒரு ஸ்கீமு. இது எதுக்காக அப்படின்னா இப்போ நம்ம விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அதாவது செயற்கை அதாவது உரங்கள், அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு பதிலாக வந்து பயோ ஃபெர்டிலைசரை வந்து யூஸ் பண்ணணும், அதை வந்து கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த PM பிராணம் ஸ்கீமு. ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னென்னா இதுக்கான இலக்கு வந்து எவ்வளோ இப்போ எது வரைக்கும் நிரூபிச்சிருக்காங்க அப்படின்னா
ஸோ 2025 வரைக்கும் இதோட இலக்கு நிரூபிச்சிருக்காங்க. அதாவது 2025க்குள்ளே நம்ம வந்து எல்லா விவசாயிகளும் வந்து என்னென்னா பயோ ஃபெர்டிலைசருக்காக மாறணும். இனிமேல் விவசாயத்தில் வந்து என்னென்னா இந்த கெமிக்கல் ஃபெர்டிலைசருக்கு பதிலாக வந்து பயோ ஃபெர்டிலைசரோட பயன்பாடு வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் ஆன் மான்சூன் முன்னாடியே சொல்லியிருப்பேன், ஜாகிரஃபியில் வந்து மான்சூன் பற்றி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மான்சூன்னா அதாவது நார்த் ஈஸ்ட் மான்சூனா சவுத் வெஸ்ட் மான்சூன் பற்றி கேட்கலாம், இல்லை ட்ரேட் விண்ட்ஸை பற்றி கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விண்ட்ஸை பற்றி கேட்கலாம், அல்லது வந்து சைக்ளோன் பற்றி கேட்கலாம், ஸோ அல்லது வந்து சுனாமி இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கேட்கலாம். ஸோ இது ஆல்ரெடி மான்சூனை பற்றி கேட்டனாலே இனிமேல் என்ன கேட்கலாம் அப்படின்னா சைக்ளோன் பற்றி கேட்கலாம். சைக்ளோன்னா அதாவது நார்த்தன் ஹெமிஸ்பியரில் எப்படி இருக்கும், சதர்ன் ஹெமிஸ்பியரில் எப்படி இருக்கும். அதேமாதிரி இப்போ ரீசெண்டாக எங்கேயாவது சைக்ளோன் வந்துருந்துச்சுன்னா அந்த சைக்ளோன் எந்தெந்த கண்ட்ரி அஃபெக்ட் பண்ணுச்சு, அந்த சைக்ளோனோட நேம் என்ன, ஸோ அந்த சைக்ளோனுக்கு வந்து பேர் வச்சது யார் அப்படிங்கிற மாதிரி சைக்ளோனை பற்றி கேட்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் பற்றி கொஸ்டின் கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு எந்த ஆக்டில் கொண்டு வந்தாங்க, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இருந்தாலும் மான்சூனில் நார்த் ஈஸ்ட்டு சவுத் வெஸ்ட் மான்சூன் நல்லா படிச்சுக்குங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பிளானிங் ஹாலிடேஸ் பீரியடு இன் 5 இயர் பிளானு. ஸோ ஐ திங்க் 2வது வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ 2வது வீடியோவில் வந்து இந்த பிளானிங் ஹாலிடேஸ் பற்றி சொல்லியிருப்பேன். ஸோ என்ன அப்படின்னா 5 இயர் பிளானில் வந்து கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன 5 இயர் பிளான் எந்த வருஷம்னு கேட்கலாம், அடுத்தது மாடல் கேட்கலாம், அடுத்தது பிளான் ஹாலிடேஸ் பற்றி கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி 4th டேயில் வந்து கேட்டாங்க பிளான் ஹாலிடேஸ் எந்த 5 இயர் பிளானில் பிளான் ஹாலிடேஸ் வந்து எப்போ அறிவிச்சாங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதாவது 66லேருந்து 69 வருஷம், அதாவது 66 to 67, தென் 67 to 68, தென் 68 to 69 இந்த 3 வருஷங்கள் வந்து என்னென்னா பிளான் ஹாலிடேஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இப்போ 5 இயர் பிளான் பற்றி படிக்கணும் அப்படின்னா ஸோ இதிலிருந்து இனியும் 5 இயர் பிளான்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம். இப்போ கரண்ட்டாக எத்தனாவது 5 இயர் பிளான் இருக்கா இல்லையா, ஸோ அப்படியே இருந்துச்சுன்னா அது எத்தனாவது 5 இயர் பிளானு, அல்லது 5 இயர் பிளானோட மாடல்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ இல்லைன்னா இந்த 5 இயர் பிளான் மூலம் ஒவ்வொரு 5 இயர் பிளான்லையும் என்ன மாதிரி விஷயத்துக்கு வந்து அவங்க டார்கெட் அச்சீவ் பண்ணாங்க, ஸோ எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்கலாம். ஸோ இன்னும் நல்லா சொல்லணும் அப்படின்னா 1991 வந்து கொண்டு வந்து எல்ஜிபி பற்றி கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ அதை பற்றி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து கவர்னர் ஆஃப் கர்நாடகா. ஓகேங்களா. ஸோ நான் ஃபஸ்ட் டேலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், அதாவது கிளாஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த சிஎம் அதுக்கப்புறம் மினிஸ்டர்ஸு கவர்னர் பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா. ஸோ 4th டேயில் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்னென்னா கர்நாடகாவோட கவர்னர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னா தவார்சந்த் கெலாட். ஓகேங்களா. ஸோ தவார்சந்த் கெலாட் தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரு. ஸோ ஒரு 6வது டே 7வது டே யாராவது எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா சிஎம் லிஸ்ட்டு நல்லா படிச்சுட்டு போயிருங்க. ஓகேங்களா. சிஎம்மை பற்றி கொஸ்டின் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, தென் மினிஸ்டர்ஸை பற்றி கேட்கறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது நல்லா படிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் வந்து ஹூ ஹேஸ் பீன் அப்பாயிண்டட் ஆஸ் த சேர்மேன் ஆஃப் சிவிசி சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனோட சேர்பர்சன் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிரவீன் குமார் ஸ்ரீவஸ்தவா தான் இப்போதைக்கு சிவிசியோட சேர்மேனாக இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி தான் வேறு ஏதாவது கமிஷன் இருக்கணும், ஹியூமன் ரைட்ஸு, எலெக்ஷன் கமிஷனு, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி, அதுக்கப்புறம் வந்து ஆர்பிஐ கவர்னரு, இந்த மாதிரி சொல்லி ரீசெண்டில் நடந்த அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் பார்த்துக்குங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேர் வாஸ் த ஐசிசி T20 வேர்ல்டு கப் ஹெல்டு, அதாவது என்னென்னா ஐசிசி T20 வேர்ல்டு கப் வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த 2024 பார்த்தீங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸும் யூஎஸ்ஏவும் சேர்ந்து நடத்தினாங்க. ஓகேங்களா. ஸோ இதில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஃபஸ்ட் மேட்ச் எங்கே நடந்துச்சு, ஃபைனல் மேட்ச் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறது தான். ஃபஸ்ட் மேட்ச் எங்கே நடந்துச்சுன்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல் மேட்ச் எங்கே நடந்துச்சுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஃபைனல் மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா கெனிங்ஸ்டன் ஓவல் அப்படிங்கிற இடத்துல பர்படாஸில் வந்து நடந்துச்சு. யாருக்குன்னா அதாவது இந்தியாவுக்கும் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் நடந்துச்சு. அதில் வந்து இந்தியா வந்து வின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் இதில் வேறு என்ன கேட்கலாம் அப்படின்னா அடுத்த வருஷம் 2025 வந்து இந்த ஐசிசி T20 வேர்ல்டு கப் யார் வின் பண்ண போகிறாங்கன்னா யார் நடத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் நடத்த போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்தியா எப்போ நடத்துகிறாங்கன்னா இந்தியாவும் ஸ்ரீலங்காவும் சேர்ந்து 2026 ஐசிசி T20 வேர்ல்டு கப் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னென்னா இதில் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் யார் வந்து மேன் ஆஃப் த
சீரிஸ் வாங்கியிருக்காங்க, அதேமாரி ஃபைனல் மேட்ச்சில் வந்து யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருந்தாங்க அப்படின்னு கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து யார் அதிக விக்கெட் டேக்கர் அப்படின்னு கேட்கலாம், இல்லைன்னா அதேமாரி யார் வந்து அதிக ரன் ஸ்கோரர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸும் கேட்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஐசிசி T20 இல்லாமல் ஐசிசி 50 ஓவர் மேட்ச் பற்றியும் கேட்கலாம். ஓகேங்களா, 50 ஓவர் மேட்ச் கேட்கலாம். தென் வந்து என்னென்னா உமன்ஸ் மேட்ச் பற்றியும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் அதே மாதிரி ஐபிஎல் மேட்ச் பற்றி கேட்கல. இனி வரக்கூடிய நாட்களில் வந்து ஐபிஎல் மேட்ச் பற்றி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து 4th டேயில் கேட்டிருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அனலைசிஸு. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம், அல்லது நம்ம சென்டம் ஆப் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிட்டும் நீங்கள் டவுட் கேட்கலாம். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் டேவோட கொஸ்டின் அனலைசிஸ் வேணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே நாளைக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, என்ன டாப்பிக்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் சந்திப்போம்.